ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி கனிஞ்ச நாட்டு வாழைப்பழத்தில் எப்படி சிப்ஸ் செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு நாட்டு வாழைப்பழம் நல்லா கொஞ்சம் ரொம்ப பழுக்காமல் ஒரு முக்கால்வாசி பழுத்த பழத்தை நம்ம எடுத்துக்கிடணும். எங்கள் தோட்டத்தில் உள்ள பழத்தை பறிச்சுட்டு வந்து வீட்டிலே பழுக்க வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் பழுத்த வாழைப்பழத்தை நல்லா தொலியை பிச்சு உள்ளே இருக்கிற கனியை மட்டும் தனியாக எடுத்து வச்சு அப்புறம் அதை சீவுறதுக்கு சீவர் எடுத்து வச்சுருக்கோம். எடுத்து வச்சுட்டு இருக்கும்போதே தர்ஷன் அந்த பழத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இப்போ எடுத்து வச்ச பழத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கத்தி யூஸ் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக கொஞ்சம் திக் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. மெல்லிசாக இருந்தது அப்படின்னா அதுக்கு தீஞ்சு போன மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் திக் பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த காமிக்கிற மாதிரி கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையும் பிளேட்டில் எடுத்து போட்டு நம்ம சமைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகலாம். பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம கிச்சனில் போய் சமைக்க ஆரம்பிக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கிறேன். கடாய் சூடானதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம பொரித்தோம் அப்படின்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். தீயை ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, எண்ணெய் சூடாகிற வரைக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி நம்ம பொரிக்க போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்குது. அதை செக் பண்ணுறதுக்காக ஒரு பீஸ் பனானாவை எடுத்து அந்த எண்ணெயில் விடுறேன். இப்போ தான் பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் பொரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மீதம் இருக்கிற பனானா பீசஸ் அதுக்குள்ளே போட்டு நம்ம இப்போ பொரித்து எடுத்துக்கிடலாம். ஒவ்வொரு பீசஸாக இப்போ எண்ணெய்க்குள்ளே இறக்கி விட போகிறேன். எல்லா பீசஸையும் உள்ளே நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கணும் நம்ம அடுப்பை. அப்போ தான் கரியாமல் ஒன்று போல் பொரிஞ்சு வரும். இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா பழன்றதுனால அது வந்து ஈஸியாக கரிஞ்சு போயிடும். இப்போ தேவையான அளவு பீசஸை எண்ணெயில் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இந்த டைமில் கொஞ்சம் மஞ்சள் லைட்டாக தண்ணியில் கரைச்சி நம்ம அந்த எண்ணெயில் விட போகிறோம். அப்படி விட்டோன்னா நமக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். அதனால் அந்த மாதிரி பண்ணுறோம். இதனால் எண்ணெய் தெறிக்கும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் கிடையாது. லைட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த சலசலப்பு அடங்கின உடனே நம்ம அதை எடுத்து சர்வ் பண்ணலாம். இப்போ இது பார்க்குற ஸ்மைலி மாதிரி இருக்குது. ஸ்மைலி பனானா சிப்ஸ் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அதுக்குள்ளே எங்கள் தர்ஷன் சாப்பிட்டுட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லுவான். இங்கே பாரு, அத்தையை பார்த்து தின்னுட்டு இப்படி சூப்பராக இருக்குன்னு சொல்லு. வாயில் வை. ஆவச்சுக்கோ. இங்கே பாரு, நல்லா இருக்குன்னு சொல்லு. டேஸ்ட்டாக